இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே ஓடோடி வந்து உதவி செஞ்சுருக்கணும். மாநில அரசு செய்யட்டும் என்று மத்திய அரசிடம் நிதி இல்லை என்று மாநில அரசும், இவர்கள் ரெண்டு பேருமே அரசியல் செய்வதற்கு நேரம் இருந்தது. சுனாமி அதிகம் பாதிக்கப்பட்ட படம் இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது இலங்கையினுடைய கிழக்கு பக்கம் தான். ஒரு ரயில 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போட்டு திருநெல்வேலியில தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து அதே நேரத்தில் இலங்கை கூட வெள்ளத்தில் வந்து கடுமையான புயல் வரும்னு சொல்லி 11.5 லட்சம் மக்களையும் இடம்பெயர்த்தாங்க. மிகப்பெரிய இடப்பெயர்வே அதுதான். ஐநா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரிசாவில் 99ல் 10,000 பேர் செத்து போனான். 2013 எவ்வளவு செத்து போனா? வெறும் 50 பேர். வானிலை மையத்தினுடைய அறிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய தமிழக அரசு அதை செய்யல. உதயநிதி தமிழ்நாட்டில் ஒரு குட்டி அமைச்சர், நிர்மலா சீதாராமன் இந்தியாவுக்கு பைனான்ஸ் மினிஸ்டர். தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேருக்கு அந்த பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. மோடி இப்ப நாளைக்கு நிர்மலா சீதாராமனை தூத்துக்குடிக்கு அனுப்புறாரு. 10,000 கோடி ரூபா ஒதுக்கி ஆகணும் பேரிடர் அறிவிச்சா. ஆனா இப்ப பேரிடர் அறிவிக்கலைன்னா ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி ஆளாத மாநிலத்தில் ஒரு அரசியல், பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் ஒரு அரசியல். இந்த விஷயத்தை நிர்மலா சீதாராமன் செய்யலைன்னா எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனுக்கு அடித்தளமே இல்லாம போயிடும். ஆனா இதே குஜராத் தான் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். பிஜேபி உறவு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஜீஸ்வரை காப்பாற்றிக்கணும், மருமகனை காப்பாற்றணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய ரெட் ஜெயிண்டை காப்பாற்றணும். எல்லாத்தையும் 30,000 கோடி இருக்கு. திமுக ஜெயிச்சிடக்கூடாது. திமுக ஜெயிச்சா இந்தியா கூட்டணி வலுவாயிரும். பி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா ஆசிரியர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரபரப்பு அரசியல், உதயநிதி, தயாநிதி மாறன், நிர்மலா சீதாராமன் போட்டி போட்டுட்ருக்காங்க. உதயநிதி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? இல்லை, இது தமிழகத்தில் நடந்தது ஒரு பெரிய பேரிடர் மேலாண்மை. இது மத்திய அரசு மாநில அரசு இரண்டு பேருமே களத்தில் இறங்கி ஈகோ இல்லாமல் செய்ய வேண்டிய மக்கள் பணி. ஆனால் இதில் அதிகமாக நடப்பது அரசியலாகத்தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் மாநில அரசு நீங்கள் வெள்ளம் வடிந்தவுடன் நீங்கள் டெல்லியை நோக்கி அவர்கள் நீங்கள் 5,060 கோடி ரூபா கேட்குறாங்க. நீங்கள் உடனடியாக இப்போ நடந்த வெள்ள பாதிப்பு படி நீங்கள் அவசரமாக ஒரு 7,033 கோடி ரூபா வேணும், நிரந்தரமாக 12,650 கோடி ரூபா வேணும். இது ரொம்ப அவசரம். இது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் வைத்த கோரிக்கை. இன்றைக்கி 9/12 வந்து 6,000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5.5 லட்சம் பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சென்னையில் ஏறக்கூடிய 1,20 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளியவர்கள் 10 லட்சம் பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே ஓடோடி வந்து உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசு செய்யட்டும் என்று மத்திய அரசிடம் நிதி இல்லை என்று மாநில அரசும், நீங்கள் இவர்கள் ரெண்டு பேருமே அரசியல் செய்வதற்கு நேரம் இருந்தது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குது, மாநில அரசாங்கத்துக்கு இதில் ஒரு அவப்பேர் வரணும். மாநில அரசாங்கமே முதல்ல அவப்பேரில் இருக்குது. மாநில அரசாங்கமே முழுமையான பணியை நேர இறங்கி செய்யலை. மாநில அரசாங்கம் வெள்ளம் வடிந்த பிறகு தான் களத்துக்கு வந்தது. நீங்கள் ஒரு உதாரணம் என்னென்னா, 1999 ஒரிசாவில் ஒரு பெரிய புயல். அந்த புயல் பேர் பாய்லின் புயல். பாய்சன் மாதிரி பாய்லின் புயல். எப்போனா 2013. இதே புயல் வந்து 1999 வந்த பொழுது
10,000 பேர் மரணம் அடைஞ்சிட்டான், இறந்துட்டான். 2 கோடி பேர் நேரடியாகவே பாதிக்கப்பட்டான். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 1999. ஆனால் 14 வருடம் கழித்து அதே போல், ஏன்னா ஒரிசா வந்து தமிழ்நாட்டை போல் கிழக்கு பக்கம் முழுக்க கடற்கரை நிரம்பிய பகுதி. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, வங்காள விரிகுடானுடைய மத்திய பகுதி. தமிழ்நாடாவது நீங்கள் இலங்கை பாதி வெள்ளத்தை, சுனாமி வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, இலங்கை பாதி இலங்கைக்கு போயிடுது. தனுஷ்கோடி தனுஷ்கோடி இல்லை, நீங்கள் இலங்கையினுடைய கிழக்கு பக்கம் திருகோணமலை, முல்லைத்தீவு, காங்கேசன் துறை வரைக்கும் இலங்கையினுடைய கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடால் இருக்குது. நான் 2005 இலங்கை போயிருந்தேன். 4 சுனாமி அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த இலங்கையினுடைய கிழக்கு பக்கம்தான். ஒரு ரயிலை 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போட்டுருந்தது. ஒரு ரயில் அப்படியே நான் கண்ணால் பார்த்தேன். அப்போது நீங்கள் இப்போ இங்கே வெள்ளம் திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து அதே நேரத்தில் இலங்கை ஊரை வெள்ளத்தில் மோந்தது. இப்போ அந்த வெள்ளமும் இங்கே வந்திருந்ததுன்னா அந்த புயலினுடைய வேகத்தை இலங்கை தடுத்துக்குது. ஆனால் ஒடிசாவில் அப்படி எதுவுமே கிடையாது. 1500 கிலோமீட்ரு கடலில் நீங்கள் இப்போ வங்காள விரிகுடா மத்தியில் அந்தமான் தீவு தான் இருக்குது. அப்போ 1500 கிலோமீட்டர் தடுப்பே கிடையாது ஒடிசாவில். அப்போ என்ன நடந்ததுன்னா 11.5 லட்சம் மக்கள், கடுமையான புயல் வரும்னு சொல்லி 11.5 லட்சம் மக்களையும் இடம்பெயர்த்தாங்க. இதுதான் இங்கே இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு, சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் மிகப்பெரிய இடப்பெயர்வே அதுதான். ஐநா பதிவு பண்ணி வச்சுருக்கான். அப்போ 11.5 லட்சம் பேருக்கு உணவு பொட்டலம், மருந்து பொதி, தங்கறதுக்கு இடம், உணவு, உடை எல்லாமே 11.5 லட்சம் பேருக்கு உடனடியாக ஒரு பாதுகாப்பு கவசத்தை செய்ததுனால மரணம் எவ்வளோ பேர்? 50 பேர். இதே 14 வருஷத்துக்கு முந்தி 10,000 பேர். 10,000 பேர். மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இல்லையா? மக்கள் தொகை எத்தனை இருந்துட்டு 50 பேர் இருந்துட்டு போகிறாங்க சார். மக்கள் தொகைக்கு பேரிடருக்கு சம்மந்தமே இல்லை. மக்கள் 11.5 லட்சம் பேரை எங்கே கடத்துனாங்க? ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வச்சுட்டான். முன்னெச்சரிக்கை. மக்கள் தொகை அடர்த்திக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எத்தனை மக்கள் இருந்தாலும் கடற்கரை ஓரம் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் பாதிக்கப்படும். நீங்கள் பாண்டிச்சேரி டு சென்னை 150 கிலோமீட்ரு. நீங்கள் இந்த கடல் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் 150 கிலோமீட்டர் புயல் கரை ஏறும் வானிலை மையம் சொல்கிறான். ஆனால் நீங்கள் 150 கிலோமீட்டர் இருக்கிற கரையோர ஃபிஷர்மேன் நீங்கள் ஒரு கிலோமீட்டர், அதிகபட்சம் 1/2 கிலோமீட்டர் வச்சுங்க. 1/2 கிலோமீட்டருக்குள்ளே குடியிருக்கக்கூடிய மக்களை பூரா, அவன் பூரா யார் குடியிருப்பான்? விளிம்பு நிலை மக்கள் தான் குடியிருப்பான். அவனை பூரா எங்கே குடிக்காது? நீங்கள் தள்ளி வச்சுருக்கணும்னா செங்கல்பட்டில் குடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு புயல் வராத, அவ்வளோ பாதிப்பு வராத. கடற்கரை ஓரம் ஒரு திமுக முன்னெச்சரிக்கை எடுக்கலன்னு அதுதான் காரணம். ஒரிசாவில் 99 10,000 பேர் செத்து போனான். 2013 எவ்வளோ செத்து போனால்? வெறும் 50 பேர். அப்போது அரசு தான் இதை செய்யணும், தனி மனிதன் செய்ய முடியாது. ஆனால் இப்போ இதில் மாநில அரசாங்கத்தினுடைய குற்றம் தான் பெரிய குற்றம். பேரிடர் மேலாண்மை என்பது உடனடியாக ஃபயர் சர்வீஸு, காவல்துறை, துணை இராணுவ படை வச்சு பாதுகாக்கணும். இப்போ மாநில அரசு என்ன சொல்லுது? வானிலை அறிக்கை சரியாக எங்களுக்கு வந்து சேரலை, முன்கூட்டியே எங்களுக்கு எச்சரிக்கலை. இப்போ வானிலை மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிக வேகமான கணினிகள் எங்கிட்ட இருக்குது. அதே போல் இஸ்ரோ செயற்கைக்கோள் ரேடார் தானியங்கி வானிலை சேகரிப்பான் இருக்குது. அதாவது 2 டாப்லர் ரேடர் சென்னையில் இருக்கான். 3 டிரான்ஸ்மிஸ்டர் ரேடர் எங்கே இருக்குது? தென் தமிழ்நாட்டில் இருக்குது. இஸ்ரோ தொழில்நுட்பம் மிகுந்த அட்வான்டேஜாக இருக்குங்கிறாங்க. அதே போல் சென்னை வானிலை மையம் இந்தியாவில் சிறந்த ரேடர் தொழில்நுட்பங்கள் வல்லுநர்களையும் பணியாற்றுகிறார்கள். அதனால் எங்கள் இந்த ரேடர் சிஸ்டம் எந்த வகையிலும் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலை. நாங்கள் உடனடியாக இந்த தகவலை கொடுத்துட்டோம். தகவலை
கொடுத்து பரிமாறி மாநில அரசு உஷாராகலை. எங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களும் விஞ்ஞானங்களும் இப்போ அதாவது காயிலாங்கடை பொருள் இல்லை, இருக்கிறதுலையே அதிநவீன ரேடர்கள், வானிலையை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கணிக்கக்கூடிய அட்வான்ஸ்டேஜ் கணினிகள் எல்லாம் வச்சுருக்கோம். எங்கள் வேலை அறிவிப்பை சொல்லுவதானே தவிர, எச்சரிப்பதை தவிர நாங்கள் பேரிடர் மேலாண்மைக்கு நாங்கள் செய்ய முடியாது. எங்கள் வேலையும் அல்ல. இதை செய்ய வேண்டியது அதிகாரி யார்கிட்ட இருக்குது? மாநில அரசாங்கத்திற்கு தான் இருக்குது. இதை வானிலை மையம் சொல்லிவிட்டு அவங்க கண்டுக்கிறாங்க. ஆனால் வானிலை மையத்தினுடைய அறிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய தமிழக அரசு அதை செய்யலை. அது நேரடியாக அவங்களுக்கு தகவல் கிடைக்கல, இல்லை செய்ய தவறிட்டாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்கள் 4000 கோடி ரூபா இந்த பேரிடர் மேலாண்மைக்கு முன்பு செலவழிருக்கீங்க, என்ன செலவழின்னு கேட்குது. உதயநிதி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குட்டி அமைச்சர், நிர்மலா சீதாராமன் இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஏன் அந்த அம்மா தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேருக்கு அந்த அம்மா பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அந்த அம்மா நேரடியாகவே எங்கே பதில் சொல்லுது? பாராளுமன்றத்திலையும் சொல்லுது, பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் சொல்லுது, மயிலாப்பூர்லேயும் சொல்லுது. தமிழ்நாட்டு அரசியல்வாதி மோடிட்டு கூப்பிட்டு சொன்னோன்னையும் மோடி இப்போ நாளைக்கு நிர்மலா சீதாராமனை தூத்துக்குடிக்கு அனுப்புகிறார். உன்னிப்பாக கவனிக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது பேரிடர் அல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது சென்னையாகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் மிகப்பெரிய பேரிடர் சந்திச்சது. ஆனால் இது மிகப்பெரிய பேரிடர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேரிடர்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 10,000 கோடி ரூபா ஒதுக்கணும். 10,000 கோடி ரூபா இது மாநிலத்தை வஞ்சிக்கப்படுறது இல்லை. ஆமாம், பாலிடிக்ஸ் தான், அரசியல் தான். 10,000 கோடி ரூபா ஒதுக்கி ஆகணும் பேரிடர்னு அறிவிச்சா. ஆனால் இப்போ பேரிடர்னு அறிவிக்கலைன்னா நீங்கள் தொகை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிஜேபி ஆளாத மாநிலத்தில் ஒரு அரசியல், பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் ஒரு அரசியல், இதுதான் பிஜேபி அரசியல். இது பெரிய பேரிடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி வராங்க. உதயநிதி அவர்களோட அழுத்தத்தில் தான் வராங்களா? உதயநிதி இப்போ ஒரு நல்ல ஒரு தாக்கமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க பயணிக்கிறாங்களா? இல்லை, உதயநிதி வார்த்தைக்கு இந்த அந்த அம்மாவுடைய பயணத்துக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் நேரடியாக முதலமைச்சர் போய் நேரடியாக பிரதமரை சந்திக்கிறாரு. பிரதமரை சந்தித்த பிறகு பிரதமரே இவரோட தொலைபேசி தொடர்பு கொள்கிறாரு. அப்போ நிலைமை ரொம்ப சிக்கலாக இருக்குது, எங்களுக்கு உதவி வேணும். தமிழகத்துலேருந்து ஒரு அழுத்தம் போயிருக்கு. அதுதான் நீங்கள் நிர்மலா சீதாராமன் வருவது காரணம். நாளைக்கு இந்த விஷயத்தை நிர்மலா சீதாராமன் செய்யலைன்னா எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமனுக்கு அடித்தளமே இல்லாமல் போயிடும். அந்த அம்மா பிஜேபி ஒருவேளை அதிகாரத்துக்கு வர ஆரம்பித்தால், இல்லை அவங்க ஒரு 15% வாக்கு வங்கி உயர்த்தி வச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிர்மலா சீதாராமன் தான் டெல்லி சொல்கிறான். அப்போது நாளைக்கு நீங்கள் 2023 நடந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யலை, நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. இதுக்காக அரசியல் நிர்பந்தம் தென் மாவட்டம் குறிப்பிடும் போது தான் அங்கே வராங்க இல்லையா? ஆமாம், அவங்களோட ஓட்டு வங்கிக்காக வராங்க இல்லையா? அதே தான், வேறு அரசியல் தான் எல்லாமே. அரசியல் இல்லைன்னா இதை ஒரு தேசிய பேரிடரை அறிவித்து ஒரு 10,000 கோடி ரூபா உடனே ஒதுக்கி இருக்கணும், நடக்கவே இல்லை. ஆனால் இதே நீ குஜராத்தாக இருந்தால் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கோம், மகாராஷ்டிராவாக இருந்தால் ஒதுக்கப்பட்டிருக்கோம், யூபியாக இருந்தால் ஒதுக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி எந்த விதமான நன்மையும் கிடைக்க போவதில்லை. பிஜேபியும் திமுகவும் நல்ல உறவில் இருக்காங்க தானே குறிப்பிட்டீங்க. ஆனால் இப்போ இந்த சூழலில் ஏன் இவங்க கேட்குறது அவங்க தர முடியாதா என்ன? இல்லை, பிஜேபியும் திமுகவும் நல்ல உறவில் இருக்காங்கன்னா பிஜேபியை காப்பாற்றி கொள்வதற்காக தான் பிஜேபி திமுகவை மிரட்டி உறவு வச்சுக்கோனே தவிர, திமுக தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு, நீங்கள் ஈடு இறையில் சிக்காமல் இருப்பதற்கு, நீங்கள் மயிலாப்பூர் மாமியும் கோபாலபுரத்து மாமியும் நல்ல நண்பர்கள், துர்காவும் நிர்மலா சீதாராமன் நல்ல நண்பர்கள். இது மக்களுக்கு பயன்படாது, தன்னுக்கு பயன்படுமே தவிர மக்களுக்கு பின்வாசல் உறவு மக்களுக்கு பயன்படாது. இந்த உறவு வந்து திமுக பிஜேபி உறவு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, ஜீஸ்வரை காப்பாற்றிக்கணும், மருமகனை காப்பாற்றணும்,
தன் குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய ரெட் ஜெயிண்ட்டை காப்பாற்றணும். எல்லாத்தையும் 30,000 கோடி இருக்குது. செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டியதில்லை, பொன்முடியை காப்பாற்ற வேண்டியது, தன்னை காப்பாற்றிக்கணும். இதுதான் நீங்கள் பின்வாசல் அரசியல். மயிலாப்பூர் மாமியும் கோபாலபுரத்து மாமியும் நெருக்கம் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இடி ரெய்டு நடக்கும்போது சபரீசன் லண்டனில் இருக்கார். நீங்கள் மயிலாப்பூர் மாமியை போய் முதலமைச்சர் ஏர்போர்ட்டில் சந்திச்சாரா? தற்செயலாக சந்தித்த மாதிரி. அந்த மாதிரி இஸ்தான்புலுக்கு போது இவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. இல்லை, திட்டமிட்டு சந்திப்பு. எங்கே நீங்கள் பிஜேபி ஆஃபீஸில் போய், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் சந்திக்க முடியாது. அப்போ எங்கே சந்திக்கிறாங்க? விமான நிலையத்தில். இவர் வெளியில் போகிற மாதிரி, அந்த அம்மா ஏர்போர்ட்லேருந்து அரைவலில் போன மாதிரி, இவர் டெபோச்சரில் போன மாதிரி அவர் சந்திக்கிறாங்க. இதெல்லாமே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமே நடத்தப்படுகிற அரசியலை தவிர இது மக்களுக்கான அரசியல். மக்களுக்கான அரசியலை மாற்றான அரசியல் தான். திமுக ஜெயிச்சிடக்கூடாது. திமுக ஜெயிச்சா இந்தியா கூட்டணி வலுவாயிரும். இப்போ அந்தமாவே சொல்லுதே, நீ இப்போ பிரதமரை பார்க்க வர்றியா? இந்தியா கூட்டணி கலந்து இவ்வளோ வெள்ளம் புயல் வந்திருக்கு, 4 மாவட்டம் அழிஞ்சு. ஆமாம், இது வேற ஒரு மக்கள் மத்தியில் பேசப்பட்ட பொருள் வந்து, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதம மந்திரியை சந்திக்க போனாரா அல்லது இந்தியா கூட்டணிக்கு சந்திக்க போனாரா? இதுதான் பேசும் பொருளாக இருக்குது. அவர் எதுக்கு தான் போனார்? பிரதமர் சந்திக்க அங்கே போய் தான் அப்பாயின்மெண்ட்டே கேட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் போகிற போக்கில் அப்பாயின்மெண்ட் கேட்டலாம் போக முடியாது. பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு இப்போ முதலமைச்சரை போல் 100 அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஒரு நாளைக்கு. அதனால் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முந்தைய முடிவு செய்யப்பட்டது. ஒரு வாரத்துக்கு முந்தைய இந்தியா கூட்டணி ஒரு வாரத்துக்கு முந்தைய முடிவு செய்யப்பட்டது. ரெண்டும் ஒரே நாளில் நடக்கிறதுனால பிரதமரையும் பார்த்தாரு. அண்ணாமலை அங்கே குறிப்பிட்றாரு, முதலமைச்சர் சென்றிருக்கிறது வந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்தான் அப்படின்னு அதை குறிப்பிட்றாரு, அழுத்தி குறிப்பிட்றாரு. சரி, இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பது அவருடைய வேலை தானே. இந்தியா கூட்டணியிலேருந்து இந்தியா கூட்டணி போகக்கூடாது ஏதாவது அண்ணாமலை சட்டம் போட்டு வச்சுருக்காரு. மக்களோட இது கஷ்டத்தை பார்க்கல, அவர் கூட்டணியை தான் முக்கியமாக குறிக்கோளாக பார்க்குறாரு. இல்லை, கூட்டணி மாநில மக்களுக்கு நல்லது நடக்கும் தானே. கூட்டணி இருந்தனால தான் நீங்கள் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸினுடைய பேரிடர் மேலாண்மையில் ஒரு 5,000 கோடி ரூபா உடனே ஒதுக்க முடியும். பிஜேபி ஒதுக்கலை. அண்ணாமலை ஒதுக்கியிருந்தால் ஏன் இவ்வளோ பிரச்சனை? பிஜேபி தொண்டர்கள் எத்தனை பேர் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு 4 மாவட்டத்தில் வேலை செஞ்சான்? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலியில் நீங்கள் தாமிரபரணி கரை கடந்து போய் ஊருக்குள்ளே பூந்துருக்கு. எத்தனை பிஜேபி தொண்டனை பார்க்க முடிஞ்சது? நீங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகிறீங்கல்ல, ஆட்சிக்கு வர போகிறீங்க, ரைட், ஆட்சியில் இருக்கீங்க டெல்லியில். பிஜேபி தொண்டை நீங்கள் உங்கள் 4 மாவட்டத்துலேயும் ஒரு 1000 ஒரு மாவட்டத்துக்கு 1000 போட்டால் 4000 தொண்டை பிஜேபி கொடியோட ஏழை எளிய வீட்டுக்கு போனானா? சாப்பாடு பட்டத்தோட போனானா? ஒன்றுமே இல்லையே. நயனார் நாகேந்திரன் ஒரு குழந்தைய தண்ணியிலேருந்து காப்பாற்றிக்கிறத ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்போது இது எல்லாமே வந்து பிஜேபியால் அதிகாரம் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் என்ன களத்தில் செஞ்சானா ஒன்றுமே இல்லை. முழுக்க இது அரசியலாக பார்க்கப்படுதே தவிர மக்கள் பாதிக்கல. அந்த வார்த்தை வந்து தரந்தாழ்ந்த அரசியல் இல்லையா? உங்கள் அப்பா வீட்டு காசாக கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தைகள் குறிப்பிடுறாங்க இல்லையா? அந்த வார்த்தையை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு. இளைய அமைச்சர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டெல்லியில். இல்லை, அந்த பக்கம் வந்து ஒரு வார்த்தைகள் வருது. அப்போ நீங்கள் வந்து நிவாரண நிதி தரீங்க 6000 ரூபாய், கலைஞர் அப்படின்னு பேரை குறிப்பிட்டு தரீங்க, அதுன்னு உங்கள் அப்பா வீட்டு காசுன்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இதுவரை மாற்றி உங்கள் அப்பா வீட்டு காசு யாருடைய அப்பா வீட்டு காசு? அரசியல் இல்லையா? மக்களுடைய காசு, மக்களுடைய வரி பணம், மக்களுக்கு அது பயன்படணுமே தவிர யார் அப்பனும் சொந்த காசை மக்களுக்கு கொடுக்கல. மக்கள் கொடுத்த காசை மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. இதில் நீங்கள் கருணாநிதி படம் இருக்கணும், இல்லை மோடி படம் இருக்கணும். இதுதான் பிரச்சனை. கருணாநிதி படம், மோடி படம் இல்லை. இது மாதிரி அரசியல் வந்து ஒரு தரம் தாழ்ந்து இல்லையா? இல்லை, அது திராவிட இயக்கம்தான் தரம் தாழ்ந்து போச்சுன்னா பிஜேபி அதை விட தரம் தாழ்ந்து போச்சு. இரண்டுமே மலிவான அரசியல் தான். ரெண்டுமே மரியாதையான அரசியல் அல்ல. நீங்கள் உதயநிதியினுடைய லெவலுக்கு நீங்கள் அந்த உதயநிதியினுடைய அனுபவத்துக்கு பிஜேபி தன்னை இறக்கி கொண்டது. அதாவது நிர்மலா சீதாராமன் இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இது அந்த அம்மா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணாமலை சொன்னால் சரி. ஒரு நிதியமைச்சர், இந்தியாவுடைய நிதியமைச்சர், நீங்கள் நிதியமைச்சர் ஒரு குட்டி அமைச்சருடைய கோபத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பாராளுமன்றத்திலே சொல்லுது. ஒன்றிய அரசுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ப்ரெஸ் மீட் வைக்காதவங்க ஒரு உதயநிதி அந்த வார்த்தைக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இல்லை, அதுதான் நீங்கள்
தமிழ்நாடு அரசியலை ஒருங்கிணைப்பது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் அண்ணாமலை பேசுவார், அதைத்தான் நீங்கள் நிர்மலா சீதாராமன் பேசும், RN ரவி பேசுவார். இது ஆர்எஸ்எஸ்னுடைய நீங்கள் தயாரிப்பு. ஆர்எஸ்எஸ் எங்கே அலுவலகம் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் கமலாலயத்துக்கு யாரும் போகிறதே இல்லை. அனைவருமே நீங்கள் RN ரவி ஆளுநர் அலுவலகத்தில் எல்லா ஆர்எஸ்எஸ் ஆட்களும் அனுதாபிகளும் நீங்கள் 5 மணிக்கு வந்துடுறான். வந்து நீங்கள் அரசு செலவில் ஃபில்டர் காப்பி, சொச்சி பச்சி வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே தான் மீட்டிங். இந்த பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ ஆர்எஸ்எஸ் கூடாரமா ஆளுநர் மாளிகை? ஆளுநர் மாளிகை என்பது அரசு அலுவலகம், அரசு இயந்திரத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடம். இது இப்போ என்னவா மாறி இருக்கு? ஆர்எஸ்எஸ் அலுவலகமாக மாறி இருக்கு. என்றைக்கு RN ரவி வந்தாரோ அதிலிருந்து அங்கே ஒரு கமலாலயம் பிரான்ச்சு செயல்படுது. யார் டி நகர். அப்போது உடனடியாக RN ரவியினுடைய புரோகிராம் அங்கிருந்து தான் உருவாகுது. இல்லை, இதில் இந்த அரசியல் விஷயத்தில் வந்து இந்த கவர்னர்கள் ஏன் உள்ளே வராங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்தாங்க. நேற்று குறிப்பிட்ட அந்த உதயநிதி ஸ்டாலின் வார்த்தையை வந்து அவங்களும் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தகுதியை அந்த வார்த்தையை குறிப்பிடறதுக்கு, உங்கள் அப்பா வீட்டு சொத்துன்னா உங்கள் அப்பனுக்கு அப்பன், தாத்தனுக்கு தாத்தனெல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அது நல்ல அவங்களுக்கான தகுதியா அது? இல்லை, இப்போது இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்க அடுத்த கட்டமாக ஒரு MP நாடாளுமன்றம், தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவங்க அடித்தளம் போடுறாங்களா? இல்லை, அதுதான். அதாவது இப்போ அவங்க அந்த ஆளுநர் பதவி முடிந்த பிறகு பாண்டிச்சேரியிலேயே நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சர் ஆவதற்கான தகுதி நீங்கள் உதயநிதியை பேசணும், திமுகவை விமர்சனம் பண்ணணும், இதுதான் தகுதின்னு நினைக்கிறாங்க. தகுதி என்பது தன்னை அந்த ஆளுநர் பதவியை தரம் தாழ்த்தி கொண்டு மலிவு அரசியல் செய்வது தான் தகுதி. நான் அரசியல் தகுதியாக இருக்கேன். என்ன ஆளுநர் பதவி முடிஞ்ச உடனேயும் என்ன பண்ணுறீங்க? நாடாளுமன்ற உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராகுங்க. நான் தமிழ்நாட்டு அரசியலை வெப்ப நிலையில் வச்சுருப்பேன், கொதி நிலையில் வச்சுருப்பேன். இதை ஆர்எஸ்எஸ்க்கு தகவலாக சொல்வதற்கு தான் நீங்கள் ஒரு அப்பனானது 5 அப்பனுக்கு வருது. இது பிஜேபியினுடைய மலிவான அரசியல். இதுக்கெல்லாம் திட்டமிடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பார்ப்பான். ரைட், ஓகே, இந்த அம்மா திராவிட இயக்கத்துக்கு சரியான போட்டி, நிர்மலா சீதாராமன் மெலோடி போட்டி, இந்த அம்மா நீங்கள் ஹார்டான கடினமான போட்டி, அப்போ இந்த அம்மா தான் சரி, அந்த அம்மா பாப்பாத்தி, இந்த அம்மா நாடாரு. திமுக விமர்சனம் வைக்கிறதுனால அவங்களோட ரேட்டிங் ஏறிக்குதா? ஆமாம், தமிழ்நாட்டில் திராவிட இயக்க எதிர்ப்பு தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியலை. இது எத்தனை ஆண்டு காலமாக? நீங்கள் 1967 இது அரசியல். அண்ணா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனா நீங்கள் முழுக்க வட இந்திய எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில். நீங்கள் காவிரி வற்றி போனதுக்கு காரணம் பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். இப்போ கர்நாடகாவில் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்? கர்நாடகாவில் பிஜேபி ஜெயிக்கும், காங்கிரஸ் ஜெயிக்கும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜெயிக்காது, பிஜேபி ஜெயிக்காது. அதனால் வட இந்திய தலைவர்கள் பூரா அதிகமாக யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? திராவிடத்துக்கு எதிராக கர்நாடகத்தை சப்போர்ட் பண்ணுவான். அதனுடைய விளைவு தான் உதயநிதி பேச்சுக்கு இவ்வளவு கடும் விமர்சனம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாநிதி மாறன் சொல்கிறாரு, ஹிந்தி நீங்கள் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் ஹிந்தியில் தான் பேசுவேன், நீங்கள் ஹிந்தி கற்றுக்கங்கிறாரு TR பாலுகிட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின்ட்டையும். அப்போது ஹிந்தி தெரியாமல் எதுக்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு வர்றீங்கிறார். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தயாநிதி மாறன் நீங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்பு சொல்லியிருக்காரு, இந்திய நீங்கள் ஏர்போர்ட்டில் கனிமொழி வருது, அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி அந்த மாதிரி ஹிந்தியில் கேட்குது, கனிமொழி ஹிந்தி தெரியல, இங்கிலீஷில் பதில் சொல்லுது. ஹிந்தி தெரியாமல் நீ என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்? அந்த மாதிரி சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரி கேட்குது. அப்போது அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஏர்போர்ட்டில் நடந்த உரையாடல். ஹிந்தி தெரியாமல் நீங்கள் இந்தியாவில் இருப்பது வீண், அந்த அம்மா சொல்லுது. இதுதான் ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு பெரிய ஹேஷ்டாக் ஆச்சு இந்த விஷயம். அப்போ தயாநிதி மாறன் இல்லை உதயநிதி கருத்து சொல்லி இப்போ பற்றிக்கிட்டது போல், அந்த நேரத்தில் தயாநிதி மாறன் வட இந்தியாவிலேருந்து வேலையே கிடைக்காம
இங்கே கட்டிட வேலை செய்கிறக்கும் கழிவறை வேலை செய்கிறக்கும் கக்கூஸ் கழுவுறதுக்கு தான் வர்றான். ஆமாம், இது பழைய வீடியோ இது. அதில் என்ன குறிப்பிட்றாருன்னா, பீகார்லேருந்தும் உத்தரப்பிரதேசத்தும் வரும் இந்திக்காரங்க, இந்தி தெரிஞ்சவங்க எங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எதுக்கு வரீங்க, கட்டிட வேலை கட்டுறதுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை குறிப்பிட்டு நீங்கள் கழிவறை கழுவுவது தான் வரும்னு குறிப்பிடல. ஆனால் பிஜேபி ஐடி எடுத்து அதை நீங்கள் ட்ரெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தேவை. திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவதற்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ் ஒரு 10 லீடிங் சேனல் நடத்திட்டு இருக்கான். அதில் நீங்கள் எங்கே ஆர்எஸ்எஸ் எங்கே தூங்கிட்டு இருக்கானோ அவனை கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் உட்கார வைக்கிறான். நீங்கள் டோட்டல் மீடியாக்கள் எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா ப்ரைம் டைமில் பக்கத்து வீட்டுக்காரனை கூட தெரியாதவனை கொண்டு வந்து பெரிய பத்திரிக்கையாளர் உட்கார வைக்கிறான். அப்போது இதுக்கான களம், திராவிட இயக்க எதிர்ப்பு களம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இது எப்போ தேவையோ அப்போ முடிச்சுக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரிடர் மேலாண்மையில் பிஜேபி திமுக சண்டையில் அதே அந்த ஆர்எஸ்எஸ் ஐடி விங்கு தூங்கிட்டு இருந்த ஐடி விங்கு பழசெல்லாம் எடுத்து போட்டு தயாநிதி மாறன் வட இந்தியர்களை திட்டினார். அது உண்மை தானே. இப்போது உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகார்லேருந்து வரவங்க தமிழ்நாட்டை நோக்கி தான் வராங்க. அங்கே வேலை வாய்ப்பு இல்லாத தமிழ்நாட்டு அதை தான் அவர் குறிப்பிடுறார். இதில் தவறாதவர் இருக்கா அந்த வார்த்தையில்? இல்லை, அது உண்மைதான் அது. ஆனால் அவர்களுக்கு அரசியல் இருக்குது, வட இந்தியர்களுக்கு அரசியல் இருக்குது. நீங்கள் உடனடியாக தேஜஸ்வி ஏதாவது ஒரு அறிக்கை விட்ருக்காரு, நிதிஷ்குமார் அறிக்கை விட்ருக்காரு, நீங்கள் உழைக்கிறது தப்பா, எங்கள் பீகாரிகளும் யூபிகளும் உழைப்பதற்கு பேர் போனவர்கள் உழைப்பை தமிழ்நாட்டுக்கு தர்றாங்க, இதை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு இது ஒரு அரசியலாக மாறி இருக்கு. அப்போது இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் குழப்பம், தமிழ்நாட்டு அரசியல்லையும் குழப்பம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் திராவிட இயக்கத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சு இப்போ வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 சீட் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறக்கூடாது. ஏன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிஜேபி கூட்டணி பலவீனமாயிடும். இது 40 சீட்டுங்கிறது சாலிடாக கிடைக்கும், நீ கேரளாவில் கூட கிடைக்காது. பிஜேபி எதிர்த்தால் மட்டும், சனாதனத்தை எதிர்த்தால் மட்டுமே இங்கே 40 சீட் ஜெயிக்க முடியும். ஜெயலலிதா வர நாடாளுமன்றத்தில் திமுக கண்டிப்பாக 40 சீட் ஜெயிக்கும், அதில் மாற்றமே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வெற்றி தோல்வியை தீர்மானம் அதிமுக இருக்குது. அதிமுக வந்து பிஜேபி பி டீம்னு இன்னும் மக்கள் நம்புகிறான். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, 40 அடிப்பாங்களே அவங்க. இல்லை, அந்த வாக்கு வங்கி தான் நிரந்தரமாக இருக்கே, ஏன் அடிக்கலையே, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் திமுக தான் 38 சீட்டு ஜெயிச்சுது. ஒரு சீட்டு அதுவும் பிஜேபி டைமில் ஓபிஎஸ் பையன் ஜெயித்தார். மதுரையிலேருந்து ஓட்டு போட்டி, கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டு போட்டி பூரா அங்கே போய் சில திரைமறை வேலையில் தான் அவர் ஜெயித்தார். அதுக்காக அவர் 200 கோடி ரூபா சொந்த காசு செலவு பண்ணியிருக்கார். அப்போ இது நிலைமை. தமிழ்நாட்டு அரசியல் என்பது பிஜேபி எதிர்ப்பு மனநிலை. பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடணும். ஓட்டு போடக்கூடிய திமுகவுக்கு 20% இருக்குது, அதிமுகவுக்கு 20% இருக்குது, 20-40%. மீதி 60%ல் 20-30% ஓட்டே போடுறதில்லை. மீதி இருக்கக்கூடிய நீங்கள் 30% பேர் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவன். அனைத்து கட்சியும் அதுதான். இதில் திமுக கூட்டணியில் இந்த அனைத்து கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்குது. அது அல்லாமல் எந்த கட்சிக்கு சாராத சிறுபான்மை முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துகள், கம்யூனிஸ்டுகள் அடுத்து பெரியாரிஸ்டுகள், இந்த வாக்கு வங்கி 20% இருக்குது. இவன் எந்த கட்சியும் சாராதவன், எல்லா கட்சியும் ஊழல் சொல்கிறவன். அந்த வாக்கு வங்கி ஒரு 20 முதல் 25% இருக்குது. அதுதான் திமுகவை பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது. ஜெயலலிதா இருக்கும்போது இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது அதே வாக்கு வங்கி தான். மோடியா லேடியா, இந்த வாசகம்தான் மோடி எதுக்கிறதுக்கு சரியான ஆள் இந்த லேடி தான்டா அப்படியே மக்கள் குத்துறான். காலையில் 10 மணிக்கு பள்ளிக்கூடத்தை வாக்குச்சாவடி திறந்தா நேர க்யூவில் போய் குத்துறான். முதல்ல பதிவானது சிறுபான்மை வாக்கு வங்கி தான், முஸ்லீம் கிறித்துவ வாக்கு வங்கி தான். எடப்பாடி அதான் ஐயோ நடிச்சுக்கிறாரு, நான் பிஜேபியோடு சேர்ந்து எனக்கு 10 வருஷம் ரிவேர்ஸில் போயிடுச்சு, சிறுபான்மை மக்கள் எங்கிட்ட இருந்தவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்கிறார். ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகவோட பிஜேபி கூட்டணி மறுபடியும் ஒன்றிணையும் நினைக்கிறீங்களா? இல்லை, வராது. அது இந்த சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக மட்டுமே எடப்பாடி பிஜேபி வெளியே வராது, வேறு எந்த நோக்கம் இல்லை. இப்போ யார் கூடவும் தனித்து தான் போட்டி பிஜேபி. ஆமாம், பிஜேபி 20 கட்சி கூட்டணி, பிஜேபி
20 கட்சி கூட்டணி. 20 கட்சி சேர்ற அளவுக்கு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், 20 கட்சி இருக்குது. நீங்கள் பெரிய பிஜேபி, பாமக, விஜயகாந்த், டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், ஐஜேகே, ஏசி சண்முகம், ஜான் பாண்டிய, கிருஷ்ணசாமி, விஜயகாந்த், வாசன், இது ஃபார்வர்டு பிளாக் கதிரவங்கட்சி, முருகன்ஜி, சாத்தை பாக்கியராஜ், இப்படி ஜான் பாண்டி. நீங்கள் சொல்கிற கட்சிகளில் ஒரு பாமக ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு, மற்றவங்களுக்குலாம் இருக்குங்களாவா? இல்லை, பல கோடி தொண்டன் இருக்காங்கல்ல. நீங்கள் ஐஜேகே இப்போ பச்சைமுத்து கட்சியெலாம் பல கோடி தொண்டன் இருக்கிறான் அந்த கட்சியில். இல்லையா அவர் எப்படி எம்பி ஆக முடியும்? லெட்டர் பேட் இருக்கா இல்லையோ, இவர்களும் பணம் கொடுத்து சீட்டு வாங்குறானா இல்லையா? ஏசி சண்முகம் அவரெல்லாம் வந்து இப்போ தேர்தல் வரும்போது வருவார், தேர்தல் முடிஞ்சால் வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் பணம் இருக்குது, பல கோடி பணம் இருக்குது. அப்போது இது போன்ற 20 கட்சிகள்லாம் யார் தலைமையில் கூட்டணி? சரத்குமார் விட்டான். சரத்குமார் இப்போ இந்த 20 கட்சி கூட்டணியில் வரப்போகிறார். அவர் சொல்லாமல் நீங்கள் சரத்குமார் மாமியார் ராதிகா அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கு, 86 வயசு. அந்த அம்மா போய் பார்க்க போகிறாரு மருமகனே உன்னை எப்படா முதலமைச்சராக பார்க்க போகிறேன், அந்த ஆசை இருக்குது. அந்த அம்மா ஆசை இருக்குது. விஜயகாந்த் மனைவி பிரேமலா சொல்லுது, ஏன் நாங்கள் ஆதரிக்காமல் வர நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட் ஜெயிக்க முடியாது, அந்த அம்மா சொல்லுது. தினமலரில் ஒரு கார்ட்டூன் போட்டுக்கிறோம், தேமுதிகவோட வாசலில் போட்டுட்டு கொம்பு வச்சுன்னு கியூவில் நில்லுங்க அப்படி. அப்போ இப்படி தான் இப்போ 20 கட்சி கூட்டணி இந்த பக்கம் அதிமுக பிஜேபியோட கள்ள உறவு இருக்குன்னு சிறுபான்மை மக்கள் பூரா சந்தேகத்தோடு பார்க்குறான். அவரும் எல்லா சிறுபான்மை தலைவர் அன்சாரி, எஸ்டிபிஐ முஸ்தபா, கேஎம் ஷரீஃப், எல்லா முஸ்லீம் தலைவரையும் கூட பார்க்குறாரு. இருந்தாலும் முஸ்லீம் சமூகம் சந்தேக கண்ணோடு பார்க்குது. எடப்பாடி ஒருவேளை மறுபடியும் திரும்பி இதை ரிவர்ஸ் போட்டு டெல்லிக்கு போயிடுவாரா, பிஜேபி போயிடுவார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணியில் திமுக இருக்குது, சிறுத்தை இருக்குது, ஜவஹர்லா இருக்கார், கம்யூனிஸ்ட் பெரும்பான்மையாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி காங்கிரஸ் இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கூட்டணின்னு அந்த மக்கள் நம்புகிறான். கிறிஸ்துவர்கள் நம்புகிறாங்க, தலித் மக்கள் நம்புகிறாங்க, பெரியாரிஸ்டுகள். இப்போ எல்லாமே நீங்கள் அதாவது வீரியமான அரசியலை பார்ப்பவர்கள். இவங்க எல்லாருடைய தேர்வு எது? திமுக தான். இப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் வந்து பல யூகங்களோடு நல்ல கூட்டணியோடு நல்ல எதிர்கட்சிகள்லாம் அமைவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ இருக்கிற கூட்டணி தான், புதுசாக அமைய வேண்டிய அவசியமே இல்லை. திமுக இருக்கக்கூடிய கூட்டணி யாரும் வெளியே போக மாட்டாங்க. சிறுத்தையாகட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனாகட்டும், இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. அது இன்னும் அதாவது இந்த கூட்டணியில் இன்னொரு முக்கிய விஷயம் கேட்டிங்கன்னா, பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி. மக்கள் அதை தானே பார்க்குறான். யார் வந்தாலும் சரிப்பா, பிஜேபி வந்துடக்கூடாது மேலே. இதைத்தானே மக்கள் விரும்புகிறான். அதனால தானே 28 கூட்டணி இந்தியா கூட்டணியாக மாறுது. அதில் 1008 கோஷ்டி இருக்குது. இருந்தாலுமே முழுக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, இந்த மாநிலங்கள் பிஜேபி எதிர்ப்பு கூட்டணியை வலுவாக்கக்கூடிய கூட்டணி. அதே போல் நீங்கள் இது இந்தியாவினுடைய தெற்கு பக்கம் உள்ள கூட்டணி, வடக்கு பக்கம் உள்ள கூட்டணி அதான் தான். பஞ்சாப், காஷ்மீர், மேற்கு வங்காளம், இப்படி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே பிஜேபிக்கு எதிரான மாநிலங்கள். 10 மாநிலம், அதிகபட்சம் 15 மாநிலம் இந்தியாவுடைய மத்திய நாடுகள். எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மக்கள் தான் பிஜேபி ஆதரிக்கிறான். நேற்று தினமலரில் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட கையை பிச்சை எடுக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரு பத்திரிகைக்கான ஒரு மலிவு இல்லையா? மலிவான இல்லைங்க. அந்த பத்திரிகையே ஆர்எஸ்எஸ்ஸால் நடத்தப்படுகிற ஒரு பத்திரிக்கை. அவன் அப்படி தானே போடுவான். நீங்கள் ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ்னுடைய நீங்கள் தளம்தான். இது மாதிரி விமர்சனம் அருவருப்பா இல்லையா? இல்லை, அவன் அதுக்கு பேர் தினமலர்னு தானே சொல்கிறான்.
தினம் மலர் யாரும் சொல்கிறது இல்லையா? நீங்கள் தமிழையும் தமிழர்களையும் ஒழிப்பதற்காக தமிழனே படிக்கிற பத்திரிக்கை தான் தினமலர். எவ்வளோ கேவலம் பாருங்கள். இந்த 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 ஒரு இக்கட்டான நிலைமை தமிழ்நாடு எவனுக்கு வரவே கூடாது. தமிழையும் தமிழனையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவதும் ஒழிப்பதும் தான் இந்த கேரளா நம்பியுதிரி பார்ப்பனருடைய வேலை. பூர்வீகம் கேரளாவில் தினமலர் ஆரம்பிக்கப்பட்ட இடம் திருவனந்தபுரத்தில் பத்திரிக்கை ஆரம்பித்து எங்கே விற்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போது சென்னை ராஜதானி மாநிலம் பிரிவதற்கு முன்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அது அதிகமாக மார்க்கெட்டே எங்கேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நீங்கள் தென்பகுதியில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான். அடிக்கிறது எங்கே? திருவனந்தபுரத்தில். விற்கிறது எங்கே? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான். அப்போது இதுதான் அவருடைய பூர்வீகம். தினமலத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நஞ்சை கக்குகிற ஒரு பத்திரிக்கை. நீங்கள் இப்போ 18 பக்கம் திருப்பி பாருங்கள், எங்கேயாவது தமிழனுக்கு ஆதரவு ஒரு செய்தி இருக்கான்னு பாருங்கள். தமிழ்னு போடுவான். தமிழ் இல்லை தமிழ். நீங்கள் வேலூரில் போய் நூற்றுக்கணக்கான போய் சண்டை பிடிச்சாங்க. தமிழையும் தமிழர்களையும் ஈழப்பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் நஞ்சை கக்குவான். ஆனால் தமிழன் தான் பத்திரிக்கை படிக்கிறான். இப்போ வேதனை என்ன கேட்டிங்கன்னா, தமிழனுக்கான அரசியலே இல்லை. இந்த திராவிட இயக்கம், ஒழிக்கப்பட வேண்டிய திராவிட இயக்கம், நீங்கள் கள்ளக்கூட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸோடு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக கூட்டு வச்சுருப்பான். ஆனால் மக்களை வேறு வழியே இல்லாமல் இந்த திராவிட இயக்கத்தை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம். திராவிட இயக்கத்தை ஆதரிக்கலைன்னா அடுத்து பிஜேபி தான் ஆதரிக்க வேண்டி வரும். அதுதான் இப்போ தயாநிதி ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் 2 பேருமே திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக பார்க்குறான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். அதனால் இவர்களை ஒழிச்சிட்டா திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம், தமிழருக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும். இங்கே தமிழர்களுக்கான அடையாளமே திராவிட இயக்கங்கள் தான். அது அதிமுக முடிஞ்சு போச்சு. இப்போது திமுக தான். திமுகவில் தான் தமிழ் அரசியல் பூரா இருக்குது, தமிழர்களுக்கான அரசியல் பூரா இருக்குது. இதை ஒழிச்சிட்டோம்னா தலைமை இல்லாமல் போயிடும். பிஜேபி தான் தளம். அதனால தான் நீங்கள் உதயநிதி தயாநிதியினுடைய அத்தனை விமர்சனங்களுமே நீங்கள் கடுமையாக்கப்படுது மக்கள்கிட்ட. நீங்கள் மக்கள் முதல்ல நொந்து போயிருக்கான். அங்கே 4 மாவட்டம், இங்கே ஒரு 5 மாவட்டம், 9 மாவட்ட மக்கள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உட்பட அங்கே ஒரு 4, இங்கே ஒரு 5, 9 மாவட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அடையாளமே இழந்து போயிட்டான். அங்கெல்லாம் நீங்கள் 4 மாவட்டத்தில் நீங்கள் தாமிரபரணி கரையோரத்தில் குடியிருந்த சாதாரண விவசாய கூலிகள், ஆடு மாடு குடிசை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பத்திரிக்கை செய்தியே இல்லை. ஒருத்தனுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் அவனால் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் அங்கே நீங்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 36 மணி நேரம் எங்கே இருந்தான்னு தெரியல, தேடி பிடிக்கிறாங்க. அப்போது அமைச்சரே 36 மணி நேரம் கழிச்சு எங்கேயோ போயிருக்காரு, வெள்ள நிவாரண பணிக்கு போயிருக்காரு, தண்ணி சூழ்ந்துருச்சு, தப்ப முடியல, கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் அவுட் ஆகி போச்சு. 36 மணி நேரம் கழித்து காவல்துறை அவர் மீட்டு கொண்டு வந்திருக்குன்னா சாதாரண மக்கள் நிலைமை. திமுக இதில் மிகப்பெரிய தோல்வி. தென் மாவட்டங்களில் தென்காசி உட்பட 3 மாவட்டங்களில் அரசு இயந்திரம் மிகப்பெரிய தோல்வினா அதை சொன்னேன். 99ல் 10,000 பேர் செத்து போயிருக்கான் ஒரிசாவில். அதில் பாடம் படித்த அந்த ஒரிசா அரசு 2013 வெறும் 50 பேர் தான் மரணம் அடைஞ்சிருக்கான். ஆனால் 10 லட்சம் மக்களையும் நகர்த்தியிருக்கான். 10 லட்சம் மக்கள் நகர்த்தி உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களால் 8-10 கோடி பேரை நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த மாநில நிர்வாகம் ஏன் காப்பாற்ற முடியாது? முயற்சி இல்லை. அடுத்த தேர்தலுக்கு பணம் திருடணும், அடுத்த தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு 500 கோடி கொடுக்கணும், அடுத்த தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபா கொடுக்கணும், எம்எல்ஏ ஒரு எம்பி கான்ஸ்டியூஷனுக்கு 6 எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன், ஒரு தொகுதிக்கு 15 கோடி ரூபா கொடுக்கணும், 6 தொகுதி ஒரு எம்பி தொகுதி 90 கோடி ரூபா 100 கோடி ரூபா செலவு பண்ணணும். இப்போ 4000 கோடி ரூபா வேணும் ஜெயிக்கிறதுக்கு. இதுதான் அரசியல், இதுதான் திட்டம். உளவுத்துறை இதை நோக்கி நகர்த்தப்படுது. உதயநிதி கிறிஸ்துவரா முஸ்லீமா ஹிந்துவா? வானதி சீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் நீங்கள் வாழ்த்து சொல்கிறதில்ல, திமுக யாருமே வாழ்த்து சொல்கிறதில்ல. அது கிறிஸ்துவ பண்டிகையாகட்டும் முஸ்லீம் பண்டிகையாகட்டும் அது ரம்ஜானுக்கு ஒப்பிடுறாங்க, கிறிஸ்மஸ் இன்று கிறிஸ்மஸ், ஆனால் வாழ்த்து சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது
நீ உதயநிதியினுடைய அப்பா ஸ்டாலின், அவருடைய அப்பா கருணாநிதி. இந்த கருணாநிதியை தத்துவம் பயின்ற இடம் ஈரோடு. ஈரோடு தான் அண்ணாதுறையே உருவான இடம். அங்கே அந்த ஈரோட்டு பாசறை என்னென்னா இந்து மத எதிர்ப்பு தான். இந்து மதத்தில் தான் நீங்கள் அன்டச்சபிளுங்கிறான், தொட்டா தீட்டுங்கிறான். அதை முதல்ல உடையா பிஜேபி ஆர்எஸ்எஸ். தொட்டா தீட்டு இல்லை, பார்த்தா தீட்டு இல்லை. தன்னுடைய சகோதரனை அவனை அரவணைச்சிட்டிங்கன்னா கிறித்துவம் அரவணைச்சிக்கிறான், முஸ்லீம் அரவணைச்சிக்கிறான். ஏழை முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பணக்கார முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஈட் முபாரக்னு கட்டி பிடிச்சிக்கிறான். இல்லை அவர் இவன் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். நீங்கள் இந்துவில் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். சுடுகாடு செத்து போனால் அடக்கம் பண்ணுறதே நீங்கள் இடம் கிடைக்கல. அது ஏன் சுடுகாட்டிலையும் அடக்கம் பண்ணாதீங்கிறான். அப்புறம் என்ன இந்து? அப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? இந்து மதம் என்பது பார்ப்பன மதம், தமிழர் மதம் அல்ல. அது வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது யார் சொல்கிறா? தந்தை பெரியார் சொல்கிறார். அதைத்தான் அண்ணா செஞ்சார், அதைத்தான் கருணாநிதி செஞ்சார், அதைத்தான் கருணாநிதி மகன் ஸ்டாலின் செஞ்சார், கருணாநிதி பேரன் உதயநிதியை செய்கிறார். இதெல்லாம் வானதிக்கு தெரியாது. வானதி இல்லை ஒரு 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 பள்ளி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு குறிப்பிட்றார், நான் கிறிஸ்தவன்றதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு அதில் குறிப்பிடுறாரு. யார்? உதயநிதி. உதயநிதி எங்கே கிறிஸ்துவன்? இல்லை ஒரு குறிப்பிட்றார், நான் அதாவது பெருமை கொள்கிறேன், என்னோட மனைவி கிறிஸ்டியன்னு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நான் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு அதையும் குறிப்பிடுறாரு. இல்லை அவர் கிறிஸ்டியனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் சொல்லுவார் நான் முஸ்லீம்குவார். எப்படி கேட்டால் தொப்பி வச்சுருக்கேன், நைட் நாள் லுங்கி கட்டிக்கிறேங்குவார். அதனால் முஸ்லீம் நான் முஸ்லீம்காரர். அதே போல் தான் உதயநிதி. உதயநிதியை பொறுத்தவரை கருணாநிதி பேரை அவர் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவர் அல்ல. அதனால் எல்லாருக்குமே நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்காங்க. இது மாதிரியான வார்த்தைகள் வந்து அரசியலுக்காக பேசுகிற வார்த்தை தேடி எடுத்து பார்க்குறதானே. நீங்கள் ஒரு மனிதன் இப்போ பள்ளிவாசலுக்கு போனால் நீங்கள் அதாவது நோன்பு ஓட்டு வங்கிக்காக இது மாதிரி வார்த்தைகள் பேசுகிறாங்க. அவ்வளோதான். நோன்பு நீங்கள் முஸ்லீம்கள் ரமலான் ஒரு மாதம் நீங்கள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து நோன்பு திறப்பாங்க. எத்தனை மணிக்கு? 6:30 மணிக்கு. பார்த்தா நம்ம ஆள் பூரா தொப்பியை போட்டு உட்காந்துருப்பான். யார்? அனைத்து கட்சியை சேர்ந்த இந்து தலைவனுங்க. நீங்கள் தமிழ்நாடு தலைவர் பூரா எங்கே உட்காந்துருப்பான்? நோன்பு திறக்க உட்காந்துருப்பான். நோன்பு திறக்க வேண்டிய ஆள் யார்? நோன்பு இருக்கிறவ தான் நோன்பு திறக்கணும். நம்ம பையன் பூரா கஞ்சியை வச்சுட்டு, பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு, ஜூஸை வச்சுட்டு, தொப்பியை போட்டு உட்காந்துருப்பான். அப்போ அதை எப்படி விமர்சனம் பண்ண முடியுமா? நான் கூட கேட்பேன், ஏண்டா நோன்பு இருக்கிறது அவர்கள், நோன்பு திறப்பது நீங்களான்னு கூட நான் கேட்டிருக்கேன். அதனால் இது வந்து மதம் சார்ந்த மனிதம், அது மதம் சார்ந்த மனிதம். அதனால் அதெல்லாம் கேவலமாக அதெல்லாம் விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு இந்த இப்போ பிஜேபி வானதி சீனிவாசன், தமிழிசை, நிர்மலா சீதாராமன்லாம் தன்னை தரம் தாழ்த்தி கொள்கிறாங்கன்னு தான் இதை எடுத்துக்க முடியும். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. இதெல்லாம் அவதானிச்சுட்டு தான் இருக்கான். ஓட்டு வங்கிக்காக திமுக சார்ந்தவர்களை, தமிழர்களை பலவீனப்படுத்துவது, நீங்கள் சிறுமைப்படுத்துவது என்பது மலிவான அரசியலை தவிர 1% கூட அதில் உண்மை இல்லை. பார்ப்போம் சார். நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வராங்க. வந்து பார்வையிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அள்ளி தராங்களா கிள்ளி தராங்களான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.